இப்போ இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, நான் என்னை பொறுத்தப்பட்ட என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மேடைக்கும் ஒரு புது தலைப்பு இருந்தால் நல்லா இருக்கட்டும்னு நான் நினைப்பேங்க. உங்களுக்காக புது தலைப்பு இது வரைக்கும் எங்கேயும் போடல, இப்போ தான் முதல்ல போடுறோம். என்ன தலைப்பு அப்படின்னா, அறிவியல் வளர்ச்சியால், அறிவியல் வளர்ச்சி, சயின்ஸினுடைய அந்த வளர்ச்சி, சயின்ஸ் வந்த பிறகு நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய கலைகளும் வாசிப்பும் என்ன ஆயிற்று, வளர்ந்திருக்குன்னு பேச 2 பேர், தளர்ந்திருக்குன்னு பேச 2 பேர். வளர்கிறது என்று பேசுவதற்காக 2 பேர் வந்திருக்காங்க. அதில் முதல்ல அமர்ந்திருப்பவர் நல்ல பேச்சாளர், அருமையான படிப்பாளி, அரசு துறையில் பணியாற்றுகின்ற பெருமகனார், தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தில் பேச்சுலகிற்கு வந்து பேசிக்கொண்டிருக்கிறார். இத்தனை பெருமைகளுடைய வணக்கத்திற்குரிய நான் முத்துவேலன் அவர்கள் சேர்த்துப்பட்டிருந்து வருகை தந்திருக்கிறார். அவரோடு ஆம், கலைகளும் வாசிப்பும் அறிவியல் வளர்ச்சியால் தடைபடவில்லை, வளர்ந்திருக்கிறது என்று பேசுவதற்காக நம்முடைய ஆரணியைச் சேர்ந்த வணக்கத்துக்குரிய பேராசிரியை திருமதி மோகனாம்பாள் அவர்கள் இங்கே வருகிறார்கள். அதெல்லாம் இல்லை, என்னைக்கு செல்லு வந்துச்சோ அன்னைக்கு படிப்பு போச்சு, படிக்கிறதில்ல, வாசிக்கிறதில்ல, கலைகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு என்று வருத்தத்தோடு பேசுவதற்காக நாகர்கோயிலிருந்து கிளம்பி வந்திருக்கார். மனிதநேயமிக்க நல்ல மனிதர் நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் வந்திருக்கார். அடுத்த மரத்திற்கவர்கள் அவர்கள் சொந்த ஊர் திருவண்ணாமலை. MA, MPhil, PhD பட்டங்களை பெற்று பல்லாண்டு காலமாக என்னோடு மேடையில் பேசிடுபவர்கள், என்னோடு மட்டுமல்ல தொலைக்காட்சி, யூடியூப் என்ற எல்லா சகல துறையிலும் சிறந்து விளங்குகிறவங்க. மதுரையில் பச்சையப்பன் அறக்கட்டளையின் சார்பில் இருக்கின்ற செல்லம்மாள் மகளிர் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர், பேச்சாளர் விமலா அண்ணாதுரை அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த 2 பேரும் இதெல்லாம் வந்ததுனால தளர்ந்திருக்கிறதுன்னு பேச வந்திருக்காங்க. அறிவியல் வளர்ச்சியால் கலைகளும் வாசிப்பும் வளர்ந்திருக்கிறது, குறையவில்லை என்று பேசுவதற்காக நம்முடைய வணக்கத்திற்குரிய நான் முத்துவேலன் அவர்கள் வருகிறார். அவர்களை அன்போடு அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய நடுவர் ஐயா அவர்களே, அறிவியல் வளர்ச்சி மாத்திரம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் யாருமே இல்லை. அறிவியல் தானாக வளரவில்லை, அறிவியலை நாம் தான் வளர்த்திருக்கிறோம். அறிவியலை நாம் ஏன் வளர்த்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வது அறிவியல் தான். அந்த அறிவியல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வளர்த்திருக்கிறதே தவிர எதையும் அறிவியல் நமக்கு தளர்ச்சி செய்யவில்லை, எதையும் அறிவியலால் நாம் எப்போதும் தளர்ந்து விடவில்லை. இதுதான் எங்களுடைய அணியினுடைய கருத்து. இதை இவங்க சொல்லுங்க 2 பேருக்கும். இவர் 13 மணி நேரம் பேசுறதுக்கு வந்திருக்காரு கிளம்பி. எங்க ஊர்லங்கய்யா ஒரு பெரியவர் வயசான தாத்தா இருந்தார். அந்த தாத்தாவை உட்கார வச்சுக்கிட்டு ஒரு பேரன் அவரை வண்டியில கூட்டிட்டு போனார். வண்டியில போயிட்டு தாத்தா இங்கேயே இருங்கன்னு அவரை இறக்கி விட்டுட்டு ஒரு ஏடிஎம்ல இறங்கி போய் ஏடிஎம் உள்ளார வந்து பணம் எடுக்க போனார். பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த பேரன் வெளியே வந்தார். தாத்தா கேட்டார், என்னடா இங்கிருந்து பணம் எடுத்துக்கிட்டு வரேன்னாரு. இந்த பேரன் சொன்னாரு, தாத்தா என் பணம் தான் இங்க வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன்னாரு. ஒரு பலார்னு ஒரு அறை விட்டார். ஏன் தாத்தா அடிச்சிங்கன்னு கண்ணத்தை தடவிக்கிட்டே அவர் கேட்டார். அப்ப அந்த தாத்தா, அந்த பேரன் சொன்னாரு, என் பணம் தான் தாத்தான்னு. அந்த தாத்தா சொன்னாரு, ஏண்டா நான் வீட்டுல அவ்வளவு பெரிய இரும்புட்டி வச்சிருக்கிறேன், இங்கிருந்து ஏன்னா பணம் எடுத்துட்டு வரேன்னாரு. அறிவியல் வளர்ச்சி புரியவில்லை என்று சொன்னால் இது போலதான் தப்பு தப்பா நாம எதையும் புரிஞ்சுக்குவோம். இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சி இல்லாமலா இவ்வளவு பேர் இந்த ஒளிபெருக்கி இருக்கிறது? இது அறிவியல் தந்தது. இன்றைக்கு நாம் பேசுகிற காட்சி, ஒளிபரப்புகிற ஊடகங்கள் எல்லாம் அறிவியல் தந்தது. காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம்னு பாரதி சொன்னான். இன்றைக்கு காஞ்சியில் நாம் பேசுவதை இந்த காசினியே கேட்கும் என்று சொன்னால், காசினின்னா 2வது அவர் சொன்னது உலகம், முதல்ல காசின்னு சொன்னது ஊரு. காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்வோம் பாரதி. இந்த உலகமே இன்றைக்கு நாம் காஞ்சியில் பேசுவதை கேட்கிறது என்று சொன்னால்
அறிவியல் வளர்ச்சியின் வாயிலாக நம்முடைய கல்வியை நாம் படித்தவற்றை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். அதனுடைய வாயிலாக அறிவியல் வளர்ச்சியின் விளைவாக வாசிப்பும் கலைகளும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது தவிர ஒரு நாளும் தளர்ச்சி அடையவே இல்லை. அறிஞர் அண்ணா காஞ்சிபுரத்து மண்ணின் மைந்தர். அறிஞர் அண்ணா சொன்னார், வீட்டுக்கு ஒரு நூலகம் அமைப்போம் என்று அறிஞர் அண்ணா சொன்னார். இன்றைக்கு நாம் நம்முடைய கையிலே வைத்திருக்கிற கைபேசியில் ஒரு நூலகம் இருக்கிறது. அனைவருடைய கைபேசியிலும் ஒரு நூலகம் இருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய கையிலே நான் வைத்திருக்கிற கைபேசியிலே குறைஞ்சபட்சம் ஒரு 100 புத்தகங்கள் இருக்கிறது. இன்றைக்கு பயண நேரத்தை இலகுவாக்கி இருக்கிறது புத்தகங்கள். அது குறிப்பாக கைபேசியில் இருக்கிற புத்தகங்களை நாம் பல நூல்களை ஒவ்வொரு நாளும் படித்துக் கொண்டே இருக்கிறோம். ஐயா, கைபேசினா செல்லுன்னு சொல்லிருக்கீங்க. ஏன்னா அது என்னன்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. செல்லு செல்லு செல்லு. அதே போலங்க வானொலி என்கிற அறிவியல் கண்டுபிடிப்பு மாத்திரம் இல்லை என்று சொன்னால் நம்மில் பல பேருக்கு தென்கட்சியார் என்கிற மிகப்பெரிய அறிஞரை தெரிந்து கொள்ளாமலே போயிருக்கு. இன்று ஒரு தகவல் கேட்டிருக்கீங்களா? நிறைய புத்தகம் இருக்கு, அவருடைய பேச்சு முழுவதும் போய் வாங்கி போங்க. பழைய காலத்துல எழுத்துக்கள் எல்லாம் ஓலைச்சுவடியில் எழுதினாங்க. அந்த ஓலைச்சுவடியிலேயே எழுத்துக்கள் இருந்திருந்தா நாம எவ்வளவு பேர் படிச்சிருப்போம். அறிவியல் ஒரு காலகட்டத்தில் வளர்ந்தது. வளர்ந்து அறிவியல் வளர்ந்த போதுதான் அன்றைக்கு நமக்கு என்ன கிடைத்தது? அச்சு எந்திரங்கள் கிடைத்தன. அச்சு எந்திரங்கள் கிடைக்க போய் தான் ஓலைச்சுவடியில இருந்த புத்தகங்களை எல்லாம் அச்சிட ஆரம்பித்தார்கள். ஒருவர் கையிலே கிடைக்க வேண்டிய ஓலைச்சுவடி அச்சு வடிவத்திற்கு வந்த பிறகு 1 கோடி மக்களின் கையிலே புத்தகமாக போய் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது அந்த அச்சுக்கலையினுடைய வளர்ச்சி, அச்சு எந்திரங்களுடைய வளர்ச்சி, அறிவியலுடைய கண்டுபிடிப்பு. இதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஓலைச்சுவடியாக இருந்த திருக்குறள் பட்லர் கந்தப்பன் என்கிறவருடைய கையிலே கிடைத்து கலெக்டர் எல்லிஸ் அவர்களுடைய கைக்கு வந்த பிறகு 1812 அச்சு கருவிகளுக்கு வந்துதான் இன்றைக்கு நம் அனைவருடைய கைகளுக்கும் திருக்குறள் என்கிற அரிய புத்தகம் கிடைத்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்ப அறிவியல் இல்லாவிட்டால் திருக்குறள் மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் படிக்கிற எல்லா புத்தகங்களையும் அச்சு வடிவத்தில் இழந்திருப்போம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு காலம். அச்சு வடிவத்துக்கு பிறகு இன்றைக்கு எல்லாம் மின்னூல்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த மின்னூல்கள் இன்றைக்கு கணினியை திறந்தால், ஒரு நாளைக்கு கணினியை திறந்தால் 1000 புத்தகங்களை படிக்க முடியும். அவ்வளவு புத்தகங்கள் இன்றைக்கு கணினியில கொட்டி, கம்ப்யூட்டர்ல கொட்டி கிடக்கிறதுன்னு சொன்னா நாம் யோசிக்க வேண்டுமா இல்லையா? அறிவியல் வளர்ச்சியால் நமக்கு எல்லாமும் எளிதில் கைவர பெற்றிருக்கிறதுங்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்லைங்க, யோசிச்சா தெரியும். ஆடியோ புத்தகங்கள் ஒளி வடிவத்தில் இன்னைக்கு நான் 2 மணி நேரம் சேத்துப்பட்டுல இருந்து இங்க காஞ்சிபுரம் வர்றதுக்கு, ஆனால் அந்த 2 மணி நேரத்துல ஏற்கனவே படித்த புத்தகங்கள் தான். ஆனாலும் புதுமை பித்தன் சிறுகதைகளை குறைந்தபட்சம் ஒரு 10 கதைகளை நான் இன்றைக்கு கேட்டுக்கொண்டே வந்தேன். ஆடியோ புத்தகங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அப்ப அறிவியல் வளர்ச்சியின் விளைவாக புத்தக வாசிப்பு என்பது அடுத்த பரிணாமத்திற்கு போயிருக்கிறதுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். சார், ஒரு காலம் கலைகள், பழங்கலைகள், நாட்டில் ஏராளமான கலைகள், அந்த பழங்கலைகள் எல்லாம் இன்றைக்கு மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் இங்கிருந்து 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற புரிசை, அந்த புரிசையில ஒரு தெருக்கூத்து கலைஞர் துரைசாமி கண்ணப்ப தம்புரான் அப்படின்னு தெருக்கூத்து, பாரம்பரிய தெருக்கூத்து கலையவங்க. இன்றைக்கு அந்த தலைமுறையில 3வது தலைமுறையை சார்ந்த சம்பந்தன் அவர்களுக்கு இந்திய அரசாங்கம் பத்மஸ்ரீ விருது கொடுத்து பாராட்டி இருக்கிறது என்று சொன்னால், அவருடைய கலை உலகம் முழுக்க எப்படி போய் சேர்ந்தது? அறிவியல் ஊடகங்களின் வழியாக போனது. ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு படிச்சா 3000 புத்தகங்கள் படித்த ஒருத்தர் தான் 3 நிமிஷம், 3000 பக்கங்கள் படித்த ஒருத்தர் தான் 3 நிமிஷம் மேடையில் நின்று பேச முடியும்னு எங்க தமிழையா எனக்கு சொல்லுவார். ஆனா ஐயா ஞானசம்பந்தன் ஐயா மாதிரி பெருமக்கள் எல்லாம் இன்றைக்கு பேசுகிறார்கள். அதை இருந்த இடத்திலிருந்தே நான் கேட்கிறேன். அவர்கள் படித்த வாசிப்பின் அனுபவத்தை நான் இருந்த இடத்திலிருந்தே பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னால், இதெல்லாம் அறிவியல் நமக்கு வாசிப்பிற்கான வாசல்களை திறந்து விட்டிருக்கிறது என்பதை தவிர வேறு எதை நாம் புரிந்து கொள்ள முடியும்? அமெரிக்க அதிபராக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் சுட்டுக் கொல்லப்பட்ட செய்தி லண்டன் மாநகரத்திற்கு தெரிவதற்கு 4 நாட்கள் ஆனதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு அங்கே என்ன நடக்கிறதுங்கிறது அடுத்த வினாடியில் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால், இதெல்லாம் அறிவியல் வளர்ச்சியின் விளைவாக நமக்கு கிடைத்திருக்கிற அரும்பெரும் பொக்கிஷங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, நான் நிறைய செய்திகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பக்கத்தில் இருக்கிற கூத்துக்கலை சொன்ன, வீட்டில் இருக்கிற சமையல் கலைங்க. ஒரு காலகட்டத்தில் பெண்கள் மட்டும்தான் சமைப்பாங்க. இன்னைக்கு எல்லா வீட்லையும் எல்லாரும் சமைக்கிறோம். பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார்,
சமைத்தலும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கேயாம் என்று கூறல் சரியில்லை. ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்று இன்னும் நன்னாள் வேண்டும். சமைப்பது தாழ்வா, சமைப்பவர் இன்பம் சமைக்கின்றார் என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார். இன்னைக்கு அந்த சமையல் வேலையை பெண்கள் மட்டுமல்ல, உள்ளபடியே ஆண்களும் அதை கையில் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நமக்கு தொலைபேசி, அலைபேசி, கையில் இருக்கிற செல்போன்ல ஏராளமான ஆப்புகள் இருக்கு. அதையெல்லாம் பார்த்தா மிக எளிதில் நாம் அந்த வேலையை செய்யறோம். இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாள் எங்க வீட்டில் நான் சமைச்சேன். எங்க வீட்டம்மாவுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருமா சமைக்கிறேன்னு சொல்லிட்டு தோசை இருக்குன்னு ஃப்ரிட்ஜில் இருந்து மாவு எடுத்து வச்சு தோசை ஊத்தலான்னு போனேன். தோசை என்னை விட கருப்பா வந்துச்சு. உடனே என் பொண்ணு எந்திரிச்சு வந்து பார்த்து சொல்றா, பா நீ தோசை சட்டி திருப்பி போட்டு சுட்டுன்னுக்கிறப்பான்னா. அப்பதான் எனக்கே தெரியுது, அவ்வளவு நாள் எனக்கு தோசை செய்யறது கூட தெரியல. ஏன்னா உங்க சிலபஸ்ல இல்ல, சிலபஸ்ல இல்ல. அப்ப எல்லாவற்றையும் நாம் அறிவியலின் மூலமாகத்தான் எளிதில் பெற்றிருக்கிறோம். அறிவியலின் வாயிலாகத்தான் புத்தகங்களை, கலைகளை எல்லாவற்றையும் நாம் மீட்டுருவாக்கம் செய்கிறோம். பக்கத்தில் இருக்கிற தெருக்கூத்து கலை கூட இன்றைக்கு உலகம் முழுக்க போய் சேர்ந்திருக்கிறது. உலகத்திலே இருக்கிற பல்வேறு கலைகள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது. பாரதி சொல்லுவான், சென்றிடுவீர் எட்டு திக்கும் பல கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று சொல்லுவான். அப்படி அந்த வகையில் பல்வேறு கலை செல்வங்கள் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற அத்தனை கலை செல்வங்களும் தமிழ் மொழிக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பதற்கு காரணம் அறிவியல் சாதனங்கள் தான். அந்த அறிவியல் சாதனங்களின் மூலமாக நம்முடைய வாசிப்பும் நம்முடைய கலைகளும் உலகத்தரத்திற்கு நிகராக வளர்ந்திருக்கின்றனவே தவிர நிச்சயம் தளர்ந்து போகவில்லை. வேண்டுமானால் நான் இப்படி சொல்லுகிறேன், தளர்ந்து போகிறது என்று நாம் நினைத்தால் அல்லது தளர்ந்து போகிறது என்று நாம் சொல்வேமே ஆனால் அடுத்த தலைமுறைக்கு நாம் தவறான வழிகாட்டுதலை செய்கிறோம் என்பதுதான் அதன் பொருள் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. அருமை அருமை அருமை. எப்படி டி.எம். சௌந்தரராஜனுடைய குரலுக்கு பிறகு தமிழ் திரையுலகில் அப்படியான ஒரு பெருமிதம் நிறைந்த குரல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு ஆண்மையும் பெருமிதமும், அதுலேயும் அந்த அடிமை பெண் படத்தில் பல்லாண்டு கழித்து தன்னுடைய அம்மாவை போய் பார்க்க போகிறப்ப அந்த கதாநாயகன் பாடுற அந்த பாட்டை அவர் ஆலங்குடி சோமுங்கிறவர் எழுத வச்சுட்டாங்க. அதை எஸ்பி பாலசுப்ரமணியத்தை வச்சு எம்ஜிஆர் அவர்கள் பாட வச்சுட்டாரு. அந்த பாடலை அன்றைக்கு அந்த படத்தினுடைய கதாநாயகியாக இருந்த, பின்னாடி தமிழக முதல்வராக இருந்த டாக்டர் ஜெயலலிதா அவர்கள்ட்ட அனுப்பினாரா எம்ஜிஆர். அதம்மா பார்த்துட்டு சொன்னாங்களா, இது உற்சாகம் கொஞ்சம் குறைவாக தெரியுது, குரல் நல்லா இருக்கு, டி.எம். சௌந்தரராஜனை பாடட்டும் அப்படி சொல்லி. நீங்கள் இப்போ இன்றைக்கும் கூட பாருங்கள், அந்த பாட்டு இருக்கிறப்ப பிஜிஎம்மும் அது முடிஞ்ச உடனே தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு ஆரம்பிக்கிற அந்த வேகத்தையும் கேட்டால் அசந்து போவீங்க. அப்படியான ஒரு குரலை கொண்டிருக்கக்கூடிய ஐயா முத்துவேலனுக்கு நன்றி. இன்னைக்கு என்னென்ன வகையில் ஒரு தொலைபேசி நமக்கு செய்தியை தருது, அதே போல் ஒலி வடிவமாக, வரி வடிவமாக இருந்தது, ஏட்டில் இருந்து புத்தகமாக வந்துச்சு, அது வரி வடிவமாக இருந்து ஒலி வடிவமாச்சு. அதனால் பார்வை இல்லாத நண்பர்களும் காதில் கேட்டுக்கிட்டாங்க. அது உண்மை தானே? ஆண்களும் சமைக்கணுங்கிறது ஒன்று சொன்னார்ல, அதில் தப்பு இல்லைங்க. சமைக்க பழகணும். யோசிச்சு பாருங்க, நலபாகம் ஆம்பளை பேரா பொம்பளை பேரா? நலன் ஆம்பளை. பீமபாகம், பீமன் யாரு? ஆம்பளை. திராவிட பருவத்தில் அவன் தான் சமைச்சான். சரியா? நான் இந்த விட்டு அமெரிக்கா போனப்போ ஒரு இதில் டிரான்சிட் இன்னொரு ஃப்ளைட்டுக்கு பார்க்குறோம். அப்போ என் கூட வந்த ஒருத்தர் என்கிட்ட தோளில் குழந்தைய போட்டு வந்து பேசிட்டு இருந்தாரு. ஐயா, நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் நான் கேட்பேன். எப்போ கேட்பேன் தெரியுமா? என் மனைவியும் நாங்களும் எல்லாம் ஒன்றா சமைப்போம். அதுக்கு பிறகு நான் பாத்திரமெல்லாம் விளக்குவேன்யா. அப்போ நீங்கள் மகாபாரத ராமாயணத்தில் வரக்கூடிய பீஷ்மர், துரோணர், அதே போல் இந்த பக்கம் ராமன், கும்பகர்ணன் போன்ற பாத்திரங்களை நீங்கள் அங்கிட்டு விளக்குவீங்க. நீங்கள் அங்கிட்டு பாத்திரம் விளக்குவீங்க, நான் இங்கிட்டு பாத்திரம் விளக்குவேன். 2 பேரும் பாத்திரம் தான் விளக்குறோம் அப்படின்னு நான் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போ இவர் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் இந்த 2 பேர் மாதிரி நான் உட்காந்துருந்தேன்னா
இப்படியே கூடி கிளம்பி அப்படியே போயிடுவேன். நீங்கள் இப்போ கிளம்புனா கூட நாளைக்கு ஊருக்கு போயிடலாம். ஆனால் இவர் அப்படி போகிற மாதிரி தெரியல. கையில் ஒரு பாட்டுக்கு அந்த பக்கம் பேப்பர், இந்த பக்கம் அது இதுன்னு எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸோடு வந்திருக்காரு. சரி, இவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். பாவம் எந்த நாட்டில் இருக்கிறாரு, ஏன் இப்படி ஆயிட்டாருன்னு எனக்கு தெரியல. சமையலை பற்றியெல்லாம் பேசிட்டு போயிருக்கிறார். அதாவது இப்போ நிறைய பெண்களுக்கே தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். இப்போ உண்மையிலே சமையல் நடக்குதா? அம்மா வீடுகளில் சமையல் நடக்குதாம்மா? எல்லா வீடுகளில் சமையல் கட்டு உண்டு. இப்பமெல்லாம் இனியெல்லாம் இப்போ புதுசாக கட்டுற வீடுகள்லாம் சமையலறையே கிடையாதுயா. கிடையவே கிடையாது. கிடையாது கிடையாது சமையலறை இல்லை. இந்த ஆர்டர் பண்ணோம்னா உடனே வந்துடும். அதுலேயும் ஃப்ரிட்ஜு அறிவியல் சாதனம் தான். மருந்து மாத்திரைகள் வைப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஃப்ரிட்ஜு அது இப்போ பிணப்பெட்டி மாதிரி ஆயிடுச்சு. பிணப்பெட்டி மாதிரி. அதாவது 6 மாதத்துக்கு முன்னே உள்ள செத்துது, அடுத்த 6 மாதம் தள்ளி போகிறது, இது எல்லாமே உள்ளதாக இருக்கும். சங்க காலத்து சாம்பார், புறநானூற்று புளிக்குழம்பு. மல்லிகைப்பூவை எடுத்தாச்சுன்னா மீன் வாசனையாக வருது, மீனை எடுத்தாச்சுன்னா மல்லிகைப்பூ வாசனையாக வருது. ஏன்னா அந்த ரெண்டும் அதுக்குள்ளே தான் இருக்கு. எங்கள் ஊரில் ஒரு அம்மா 10-25 பட்டு புடவையை ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிருக்கு. ஏன்னு கேட்டேன். அப்போ தான் உடுக்கும்போது குழு குழுன்னு இருக்குமா. சில வீடுகளில் மொத்தமாக ஒரு 1000 இட்லியை அவிச்சு அதுக்குள்ளே அடைச்சி வச்சிடுறது. 5-5 இட்லியாக தொடச்சி கொடுப்பாங்க வீட்டுக்காரருக்கு. அதுலேயும் அம்மா சமையலுக்கும் மனைவி சமையலுக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, ஐயா, சுட்டு கொடுத்தா அது அம்மா சமையல், சுட வச்சு கொடுத்தா மனைவி சமையல். பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க. உங்க வீடு நாகர்கோயிலில் இருக்குன்னு தைரியத்தில் இங்கேருந்து பேசினா கேட்காதுன்னு நினச்சி அது இந்த இது போகும் ஊருக்கு. அதில் அவர் வேற சமையலுக்கு நிறைய ஆப்புகள் நிறைய இருக்கா. அது ஆப் இல்லை, ஆப்பு. நம்ம மொத்தமாக ஆப் ஆயிற்று. இன்னொன்று சொன்னார் பாருங்க, அப்ரஹாம் லிங்கன் அவரை சுட்டது தகவல் லண்டனுக்கே 4 நாள் கழிச்சு தான் தெரிஞ்சு. அவரை சுட்டது லண்டனுக்கே 4 நாள் கழிச்சு தான் தெரிஞ்சு. இப்போ தான் என்னைக்கு நம்ம வீட்டில் மொபைல் கையில் பையன்கிட்ட வந்திருந்தனோ ராத்திரி 12 மணிக்கெல்லாம் எழும்பி சுடுறான். தூக்கத்தில் அப்பனை சுட்டுட்டான். நல்ல வேளை தூக்கத்தில் தான் சுட்டான். என்னைக்கு செல்லு வந்தோ அன்னையிலிருந்து சொல்லு போச்சு. ஆகா, அருமை. போய்விட்டது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நல்ல அறிவியல் சாதனத்துக்கெல்லாம் எதிராளி இல்லையா. நான் எதிராளி உண்மையிலே இல்லை. நானும் பயன்படுத்துகிறேன், மொபைல் இருக்கு. ஆனால் ஒரு தகவல் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. என்னைக்கு நம்ம வீட்டில் மிளகு அரைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு அம்மி இருந்துச்சு, ஆட்டு உரல் இருந்துச்சு, மாவுக்கு அப்படித்தானம்மா, துணி துவைக்கிறதுக்கு நமக்கு கல் இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு வாஷிங் மிஷினு, என்னைக்கு மிக்சி, என்னைக்கு கிரைண்டர் வந்தோ பல பேருக்கு உள்ள ஒட்டுமொத்த நோய் அவ்வளோ வந்துட்டு. உண்மைதானா? இன்னைக்கு அறிவியல் சாதனங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நம்ம இன்னைக்கு பலி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு தகவல், உண்மையான தகவல் ஒன்று சொல்றேன், கேட்டுக்குங்க. இது வேதனையில சொல்றேன். ஏன் நான் உண்மையிலே வேதனையில சொல்றேன். அதாவது அந்த காலத்துல ஒவ்வொரு மாவட்ட முக்கியமான இடங்கள்லையும் மது அடிமைகள் மறுவாழ்வு மையம் இருந்தது ஐயா. மது அடிமைகள் மறுவாழ்வு மையம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு உள்ள தனி ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு தெரியுமா? நெட் அடிக்ட்ஸ், அதாவது இணையதள அடிமைகளினுடைய மறுவாழ்வு மையம் திறந்திருக்காங்க. ரொம்ப வேதனையா இருக்கு. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம், நீங்க சொல்றீங்க என்ன வாசிக்கிறா, அச்சு வந்ததுல இருந்து தான் ரொம்ப ரொம்ப அபூர்வம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஓலைச்சுவடியில் இருக்கும் வரை தான் அது ஒரிஜினல், உண்மையா இருந்துச்சு. என்னைக்கு அச்சுக்கு வந்தோ ஒரிஜினல் இல்லாம போச்சு. இன்னைக்கு அப்படி யாரு வாசிக்கிறா சொல்லுங்க பாப்போம். நியூஸ் பேப்பர் எத்தனை பேர் வாசிக்கிறோம்? வாசிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க, அது சரி, நான் ஏத்துக்கிறேன். எத்தனை பேர் இந்த தலைமுறை, எத்தனை பேர் இன்னைக்கு பத்திரிகை வாசிக்கிறோம், எத்தனை பேர் புத்தகம் வாசிக்கிறோம்? மனசை தொட்டு சொல்லுங்க பாப்போம். ஐயா 24 மணி நேரம், அதாவது பல்லு தேய்ச்சானோ இல்லையா செல்ல தேய்ச்சிட்டே தான் இருக்கான். ஐயா தூக்கி முழிச்ச உடனே இப்படியே வர்றான். ஐயா இப்படியே தான் வர்றான். அவன் கையில மொபைல் இல்லை. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. மொபைல் கையில இல்லை, இப்படியே வர்றான். கண்டக்டர் டிக்கெட் அப்படிங்கிற, அப்போ இப்படிங்கிறான். எப்படி மனநோயாளியாக ஆக்கியிருக்குன்னு பார்த்துக்குங்க அறிவியல். அன்னைக்கு ஒருத்தன் எனக்கு அனுப்பி விட்டுருக்கான் மெசேஜ், காப்பி தீபாவளிக்கு கூப்பி தீபாவளின்னு அடிச்சு விட்டுருக்கான். எப்படி ஆயிட்டு பாருங்க.
அதாவது ஒரு காலத்துல எல்லாம் பெரியவங்களுக்கு தெரியும் ஐயா, நல்லா தெரியும் ஐயா உங்களுக்கு, கடிதம் எழுதக்கூடிய பழக்கம் இருந்து இல்லையா நமக்கு. அருமை அருமை. தீபாவளி, பொங்கல், அடே அப்பா ஒரு வாழ்த்தட்டை தேடுறதுக்கு எத்தனை மணி நேரம் செலவு பண்ணுவோம். நண்பனுக்கு, மனைவிக்கு, சொந்தக்காரங்களுக்கு, ஏன் காதலிக்கு. ஐயோ இல்ல அப்படியெல்லாம் தேடி தேடி வாழ்த்தட்டைகள் எல்லாம் அனுப்புவோம் ஐயா. கடிதம் எழுத அனுப்பணும். கடிதம் படிச்சோம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அது இருக்கு. இது மொத்தமும் ஃபார்வேர்டு மெசேஜ் இல்லையா, மொத்தமா ஃபார்வேர்டு மெசேஜ். அது எப்படின்னா நான் அனுப்புறது கடைசியில் எனக்கே வந்துடும். எப்படி நம்ம செஞ்ச பாவம் சுத்தி வந்துடும். இந்த தீபாவளிக்கு பலகாரத்தை கொடுத்து விடுவோம் தெரியுமா, வீடு வீடா கொடுத்து விடுவோம். நம்ம கொடுத்து விட்டது நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்து கடைசியில். ஆமா அதான் தீபாவளி நம்ம வீட்டுக்கு கொடுத்து விட்டுருவாங்க. பலகாரம் அப்படியே சுத்தி சுத்தி வரும். எங்க இப்போ தமிழ் நம்ம நீங்க இணையத்துல பிள்ளைங்க எப்படி தெரியுமா டைப் பண்ணுது பாருங்க, நம்ம மொழியே இல்லை. அன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பையனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புது, அன்புள்ள அத்தன், அத்தான் இல்ல, அன்புள்ள அத்தன், நான் உங்களை காதலிக்கிறோம். குடும்பத்தோடு காதலிக்கிறாங்க போலுக்கு. இப்படிக்கு தங்கள் அன்புள்ள கல்பானை, அவ பேரு கல்பனா. கல்பானையா? கல்பனா அப்படின்னு டைப் பண்ண தெரியாம கல்பானை அப்படின்னு டைப் பண்ணிருக்கு. எப்படி நம்ம மொழி இல்லாம போயிட்டு பாருங்க ஐயா. நான் ஒரு வேதனையில இன்னும் ஒரு தகவல் சொல்றேன் ஐயா. அதாவது அந்த காலத்துல நம்ம எல்லாரும் கோயில்ல நீங்க பாருங்க, எல்லா கோயில்கள்லையும் பாருங்களேன், அதாவது பூஜை தொடங்குற நேரத்தில் ஒரு நாதஸ்வர கலைஞர் இருப்பாரு, ஒரு தவுல் கலைஞர் இருப்பாரு, ஒரு கெஞ்சரா தலைவர் ஒரு கலைஞர் இருப்பாரு. பூஜை ஆரம்பிக்குது அப்படின்னா அப்படி அடிச்சு மங்களகரமா அந்த பூஜை தொடங்கும். என்ன அழகா இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், பக்தி உணர்வு பரவசமாகி நம்ம நிற்போம். அது மட்டும் இல்ல, அதுக்கு பேரு மல்லாரின்னு பேரு, மல்லாரி. அதை பத்தி நான் சொல்றேன். அது அப்படி இருந்த காலம், அது எப்படி இருந்தது, பொற்காலம் மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க அறிவியல் சாதனம் அப்படின்னு ஒன்று கொண்டு மாட்டிட்டாங்க, எல்லா கோயில்லையும் இப்போ மாட்டிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, சூடவத்தை ஏற்றின உடனே சுவிட்சை போடுறாங்க ஐயா. சூடவத்தை ஏற்றியாச்சுன்னா உடனே சுவிட்சை போடுறாங்க. அது டம் டம் டும் டும் டம் டம் டும் டும் டம் டம் டும் டும் டம் டம் டும் டும் டம் டம் டும் டும். ஐயா கடவுளுக்கே போரடிச்சு போவாதா இது? அந்த இலக்கிய வச்ச ஒரு 2 குத்து அவனை ஏண்டா ஏனோ இதேடா நான் கேட்பேன். 3 நேரம் கேட்டா என்னாவே அவர் என்னதான் பண்ணுவார்? ஒரு நியாயம் வேண்டாம் ஐயா, ஒரு தர்மம் வேண்டாம் ஐயா. இதுல என்ன உணர்வு இருக்கு, என்ன பக்தி வரும் சொல்லுங்க பாப்போம். அந்த நாதஸ்வர கலை என்னாச்சு போச்சா? இப்படி நீங்க போட்டதுனால 10ஆவதுக்கு இன்னொன்னு வந்திருக்கு தெரியுமா, ஜெண்ட மேளம். நம்ம நாதஸ்வரத்தை ஒரு பிரதேசத்தவர்கள் கூப்பிடுறது இல்லைங்க. ஆனா நம்ம ஜெண்ட மேளத்தை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு ஆடிட்டு இருக்கோம். என்ன போடுறாங்க, நம்ம நாதஸ்வர கலைஞருடைய நிலை என்ன, தமிழ் கலைஞருடைய நிலை என்ன, யாராவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஜெண்ட மேளங்கிறது போர் மேளம்ங்க. என் கல்யாணத்தில் எதுக்கு போர் செய்ய போறாங்க? எவ்வளவு வேதனை பாருங்க ஐயா. இன்னும் ஒன்று பாருங்களா ஐயா, இப்போ பொதுவாக தாய்மார்கள் எல்லாம் வீட்டுகளில் கோலம் போடுவாங்க. இப்பவும் சில பேர் போடுறாங்க, நான் எல்லாரையும் சொல்லலை. ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அறிவியல் சாதனம் மூலமா ஒன்று அற்புதமாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க ஐயா. இப்போ கையை வச்செல்லாம் நம்ம போட வேண்டாம் ஐயா. ஒரு குழல் கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்குள்ள மொத்த மாவையும் தட்டிட்டோம்னா உருட்டிக்கிட்டே போகலாம். வாடா ராஜாவா வாடா ராஜாவா அப்படின்னு. அது பெண்கள் தான் போடணுங்கிறது இல்லம்மா, அவ வீட்டுக்காரரே போட்டுக்கிட்டு இருக்கிறார். எங்க ஊர்ல எல்லாம் ஒட்டுமொத்தமா ஒருத்தர் ஒரு ஏரியாவுக்கே கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறார். மொத்தமா அவர் கோலம் போடுற கான்ட்ராக்ட் அப்படி போட்டுக்கிட்டே போறாரு. எப்படி இதுல இன்னொன்னு இப்ப எல்லாம் ஸ்டிக்கர் ஆகிட்டு. இப்போ ஸ்டிக்கர் அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா புருஷனுக்கு முதுகுல அப்படி ஒட்டி விட்டுட்டு அதுலயும் ஒட்டுன இடத்துல திரும்ப திரும்ப ஒட்டிக்கலாம். நமக்கு என்ன வேணுமோ, என்ன மாதிரி கோலம் வேணுமோ அந்த ஸ்டிக்கருக்கு மேலே மேலேயே ஒட்டிடலாம். இது ஒரு வளர்ச்சியினுடைய சமுதாயம் அப்படின்னு நீங்க சொன்னிக்கிறீங்க ஐயா. கோலம் போடும்போது எவ்வளவு ஆரோக்கியம் இருக்கும் சொல்லுங்க பாப்போம். குனிஞ்சு நிமிந்து உட்கார்ந்து போடுறது மிகப்பெரிய யோகா பயிற்சி. அது மிகப்பெரிய ஒரு மருத்துவமாக இருந்தது நமக்கு. எல்லாம் போச்சு. நீங்க இன்னொரு மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா, அந்த அதாவது நான் சினிமாவுக்கு ஐயா, நீங்க சினிமாவில் இருக்கிறீங்க, அதனால சினிமாவை பற்றி குறை சொல்றேன் அப்படின்லாம் இல்ல. சின்ன திரையில இருக்கேன், சின்ன திரையிலையும் சிங்க பெண்ல வர்றேன். ஆமா ஐயா, நீங்க எல்லா திரையிலையும் இருக்கணுங்க. அதான் பெருமை எங்களுக்கு. அதாவது சினிமா அன்னைக்கு ஒரு காலத்துல அந்த கலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதுல நமக்கு தெரியும். இன்னைக்கு அது எப்படி ஆயிட்டு பாருங்க. எங்க ஒரு படம் எடுக்கிறதுக்கு 500 கோடி செலவு பண்றாங்க ஐயா. 500 கோடி ஒரு படம் எடுக்கிறதுக்கு. ஐயா அந்த நடிகைக்கு ஒரு நல்ல துணியை கட்டி விடுங்கடா. அதன் செயலா இல்லையா? அந்த நினைச்சு பாருங்க. உடையில் நாகரிகம் இருக்கா, நடையில் நாகரிகம் இருக்கா, காட்சியில் நாகரிகம் இருக்கா, பேச்சில் நாகரிகம் இருக்கா?
முழுக்க முழுக்க இந்த இரட்டையர்த்த வசனங்களை பேசி பேசிய என்னுடைய தமிழ் சமூகம் இந்த தலைமுறை இன்னைக்கு சீரழிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது இன்னைக்குள்ள கலைகள். பாட்டு நல்லா இருக்கா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வீட்டுல அப்பா அம்மா அண்ணன் தங்கை தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா எல்லாம் உட்கார்ந்து குடும்பத்தோடு உட்கார்ந்து ஒரு படத்தை பார்க்க முடியுமா? நல்லா கேளுங்க. அதுலயும் சீரியல் எல்லாம் சொல்லவே வேண்டாம். அன்னைக்கு ஒரு வீட்டுல இந்த வீட்டுல அந்த அம்மா சீரியல் பார்த்துட்டே இருந்திருக்கு. ஒரு திருடன் உள்ள வந்துட்டான். வந்த அம்மாட்ட நகையை கலத்து அப்படின்னா அந்த அம்மா ரொம்ப கூலா விளம்பரம் வரட்டு கலத்தி தாரேன். எவ்வளவு சௌரியம் ஆயிட்டு பாருங்க, கால மாற்றம். இப்படி ஒவ்வொரு கலைகளும். பாட்டு நல்லா இருக்கா? கேட்கறது மாதிரி ஒரு பாட்டு இருக்கா? அதுல அந்த பாட்டுல நீங்க பாருங்களேன், வரக்கூடிய அந்த அர்த்தம் இருக்குல்ல, அதெல்லாம் பாடவே முடியாது ஐயா. வார்த்தைகள் எல்லாம் அப்படி எங்க இருந்தா வசனம் எடுப்பாங்கன்னு தெரியல. ஒரு காலத்திலே அது கொஞ்சம் உருப்படியாக பாடல்களாக இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் அதாவது ஓரளவுக்கு நியாயமா இலக்கியத்தை கூட கொண்டு வந்தாங்க பாடல்கள் எல்லாம். இன்னைக்கு காலையில ஒரு பாட்டு கேட்டேன். கிளி மேய்ச்சானோ இல்ல பண்ணி மேய்ச்சானோ நாய் மேய்ச்சானோ நரி எதை மேய்ச்சான்னு தெரியல. கடைசியில பாட்டு ரொம்ப கூர்ந்து கவனிச்சா கிளிமஞ்சாரோ. எப்படி இன்னைக்கு புரிய வைக்கிறது பாருங்க பிள்ளைங்களுக்கு. அதாவது இந்த தலைமுறை எப்படி ஆகிட்டு அப்படின்னா தெரியுமா நடுவர் அவர்களே? அதாவது அவர் சொன்னாரு, நம்ம சொல்லி நான் முடிச்சிடறேன். அதாவது அவர் ஒண்ணு சொன்னாரு, இன்னைக்கு உள்ள கலைகள் வாசிப்பு அதெல்லாம் வாசிப்பெல்லாம் ரொம்ப அதிகமாயிட்டு அப்படின்னு சொன்னாரு. ஒரு தகவல் தெரிஞ்சுக்குங்க, இன்னைக்கு இணையத்துல நம்ம வாசித்துக்கிட்டு இருக்கோம். நீங்க புத்தகத்தை வாசித்து பாருங்க, புத்தகத்தை வாசிக்கக்கூடியவங்க மிக குறைவு. இணையத்துல வாசித்தாச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? நிறைய தவறான செய்திகள் நிறைய இருக்குது. அதுல தவறான தகவல்கள் தான் இருக்கு. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்குங்க. நீங்க இதெல்லாம் இந்த இணையம் இயந்திரம் இது எல்லாம் எதை நம்பி இருக்கிறது என்று சொன்னால், கரண்ட் மின்சாரத்தை நம்பி இருக்கு, பேட்டரியை நம்பி இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வைரஸ் ஏறிட்டுன்னு வச்சுக்கோங்க, ஏடிஎம்ல பணம் எடுக்க முடியாது, பேசாம தான் போனோம். ஆனா நம்ம முப்பாட்டனுடைய அந்த ரெண்டு பெட்டி இருக்குல்ல, அந்த பெட்டி என்னைக்கு அப்படித்தான் இருக்கும், எப்ப வேணாலும் பணம் எடுக்க முடியும். அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அறிவியல் வளர்ச்சி தேவை, வேண்டாம்னு சொல்லவில்லை, தேவை. ஆனால் அதனால் கலைகள் மட்டுமல்ல, வாசிப்பு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயமே இன்னைக்கு தவறான பாதைக்கு அழைத்து செல்கிறது. அது வளரவில்லை, தளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற நண்பு வணக்கம் ஐயா. உண்டு என்னைக்கு அறிவியல் சாதனங்கள்லாம் வந்ததோ அன்னையோட நம்முடைய ஆரோக்கியமும் காணா போச்சுன்னார். ஒரு மனைவி கணவனுக்கு வத்த குழம்பு ஊற்றிருக்காங்க. அவன் நாக்கு தொட்டு நாக்கில் வச்சுட்டு அப்படி சொல்லி, போன மாதம் 15ஆம் தேதி ஒரு வத்த குழம்பு வச்சு இல்லையா, அதே மாதிரி இருக்கு அப்படின்னா அதே தான், பேசாமல் சாப்பிடு. 188 சீரியல் ஓடுது, ஒத்த மனுஷி பாப்படா உனக்கு வத்த குழம்பு பாப்படா, ரத்த குழம்பு வச்சு போடுவேன் பேசாமரு சொன்னார். என்ன செஞ்சிச்சு உங்க அறிவியல்? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் பேச ஆரம்பித்த காலத்தில் தரையில் தாங்க உட்காருவோம், மணல் அதுவும் சாதாரண ஜமுக்காலம் அப்படி தான் உட்காருவோம். இப்போ உட்கார முடியாது, இல்லை எந்திரிக்க முடியாது, உட்காந்தே இருக்க வேண்டியதுதான். என்ன அழகாக சொன்னார். அதே போல் கடிதம் போச்சேங்க. நான் எழுதுவது கடிதம் அல்ல, உள்ளம், அதில் உள்ளதெல்லாம் எழுத்தும் அல்ல. இப்போ இந்த கடிதத்தோட பெருமை என்ன? அந்த கடிதத்தை வந்ததை ஒருத்தர் படிக்க எல்லாருமே உட்காந்து கேட்டு, இன்னொரு அந்த 3வது வரி இன்னொருக்க படியே என்ன படி, அம்மா எப்படி இருக்காங்க அது படி, கேட்டு கேட்டு இன்புறுவாங்க. அதே போல் கோயிலில் நாதஸ்வரம் இந்த ஓசை கேட்டால் சாமி பெறப்படுதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் மல்லாரி. இந்த ஓசை கேட்டால் சாமிக்கு நீர் எடுத்துகிட்டு வர்றாங்கன்னு அர்த்தம், அபிஷேக மல்லாரி. அதே மாதிரி சமையற்கூடத்திலேருந்து மடப்பள்ளியிலேருந்து சாமிக்கு பிரசாத பொருள் கொண்டு வர்றாங்கன்னா அதுக்கு ஒரு நடை, ஒரு வாசிப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முதல்ல ரவி சுப்பிரமணியம் என்கின்ற ஒரு எழுத்தாளர் மிக அருமையாக தினமணியில் மல்லாரி பற்றிய அந்த கட்டுரை எழுதியிருந்தாருங்க. என் யூடியூப் சேனலில் கூட நான் அதை பற்றி பேசியிருந்தேன். மல்லாரியினுடைய அந்த பயன்பாடுகள் எப்படி இருக்குன்னு வெளியிலேருந்து கேட்கலாம். சாமி பரப்பிட்டுருச்சு
சாமி வந்துருச்சு, சாமி போயிட்டுருக்கு, அழகாக சொல்லலாம். இப்படியான செய்திகள் எல்லாத்தையுமே அருமையாக சொல்லி இன்னைக்கு எங்களுக்கு நாங்கள் எதிரி இல்லை, கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆண்கள் பேசிட்டாங்க, பெண்கள் பேச வர போகிறாங்க. பெண்கள் பேசினா மரியாதை அதிகம். எப்படின்னு கேட்குறீங்களா? வீட்டு வாசலில் கல் பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்காந்துருப்போம். ஒரு பிச்சைக்காரன் கூட நம்மளும் சோறு கேட்டதில்லை. அம்மா தாயை நம்மளை கேட்டுக்கானா, எப்பா பெரியப்பா 2 இட்லி போட்டு கேட்டுக்கானா? இல்லை. இப்போ எங்கே பிச்சைக்காரனே காணும். அப்படியே வந்தாலும் அவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க. நேற்று ஒருத்தன் என்கிட்ட மதுரை பஸ் ஸ்டாண்டில் 10 rupees இருக்குமா அப்படின்னா, நோ அப்படின்னேன். தேங்க்ஸ், போயிட்டேன். என்ன சொல்ல, இது பரவாயில்லைங்க. போன வாரம் சென்னைக்கு ஷூட்டிங் போயிருந்தப்ப கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நின்றுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் என்கிட்ட வந்து வாய் பேச முடியாத ஊமையா 10 ரூபா கொடுங்கன்னு கேட்டான். நான் ரொம்ப இறக்கப்பட்டு கொடுத்துட்டு யோசிச்சு எப்படா கேட்டேன் அப்படின்னு யோசிச்சேன். அவனே சொல்கிறான் வாய் பேச முடியாத ஊமையா. சரி, பெண்கள் பேச வர்றாங்க, தயாராக இருங்க. அதில் குறிப்பாக பேராசிரியை மோகனாம்பாள் அவர்கள் பாடவும் பேசவுமாக செய்திகளை தர இருக்கின்றார். அறிவியலுடைய வளர்ச்சியால் கலைகளும் வாசிப்பும் வளர்ந்திருக்கிறது என்று பேச வாங்க. அறிவியல் வளர்ச்சியால் கலைகளும் வாசிப்பும் வளர்கிறதா தளர்கிறதா, இதுதான் தலைப்பு. மாற்றவே இல்லை. அதான் இந்த 2 பேருக்கும் உண்மையிலேயே ஒரு பெரிய பாராட்டு தெரிவிக்கணுங்க ஐயா. ஏன்? புத்தக கண்காட்சியில வந்து உட்கார்ந்து பேச கூப்பிட்டு உட்கார வச்சு வாசிப்பு தளர்கிறதுன்னு பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் பாருங்க. அதுக்கே அவங்களுக்கு பெரிய பாராட்டு கொடுக்கணும். மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாடு நினைக்கல, அந்த நன்றியாவது வேணாம். சென்னை போன்ற பெருநகரங்கள்ல மட்டுமே நடைபெற்ற புத்தக கண்காட்சிகள் இன்னைக்கு மாவட்டங்கள் தோறும் நடைபெறுதுன்னு சொன்னா வாசிப்பு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். எப்படி தளர்கிறதுன்னு உங்களால பேச முடியுது? யோசிச்சு பாருங்க. யாழ்ப்பாணம் ஒரு நூலகம் கடல் கோளால் அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு போன்ற அறிவியல் கண்டுபிடிப்பு அன்று இருந்திருந்தால் அந்த யாழ்ப்பாணத்தில் இருந்த பல்வேறு லட்சக்கணக்கான தமிழ் நூல்கள் பதிப்பு செய்யப்பட்டிருக்கும்னு சொன்னா இந்த அறிவியல் வளர்ச்சியால தளர்ச்சின்னு எப்படி இவங்களால பேச முடியுதுன்னு தெரியலைங்கய்யா. பாரதி சொன்னான், தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்னு. அந்த பாரதி கண்ட கனவு இன்னைக்கு யூடியூப் மூலமாகவும் வலைதளங்கள் மூலமாகவும் எல்லா மக்களுக்கும் போய் சேருதுன்னு சொன்னா இதுதானங்க ஐயா அறிவியலோட வளர்ச்சி. இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் புத்தக கண்காட்சின்னு 10 நாளைக்கு முன்னாடியே அழைப்புதழை போட்டு எல்லா குழுக்களுக்கும் வாட்ஸ்அப்பில் போய் இன்னைக்கு திரளாக இத்தனை பேர் வந்து சேர்ந்துருக்காங்கன்னு சொன்னா இதுதானங்க ஐயா அறிவியல் வளர்ச்சியால இந்த வாசிப்பு வளர்ந்துருக்கு. வாசிப்பு மட்டும் போதுமான்னு இல்லாமல் பேச்சுக்களையும் இங்கே வச்சு கூடவே நாள்தோறும் ஒவ்வொரு பரதக்கலை சிலம்பக்கலைன்னு நடத்துறாங்கன்னு சொன்னா புத்தக கண்காட்சியோடு சேர்ந்து இங்க கலைகளும் வளருதுன்னு சொன்னா இதுதானங்க அறிவியலோட உச்சக்கட்டம்னு சொல்ல முடியும். யோசி, எங்க அணித்தலைவர் சொன்னாரு, ஐயா பேசுவதை நான் வீட்டில இருந்தே கேட்கிறேன்னு. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லலாம். ஐயா பேசுறத வீட்டில இருந்து கேட்கறது மட்டும் இல்ல, ஐயா பேசிய பதிவுகள் காலந்தோறும் அழிக்க முடியாமல் அந்த பதிவில் இருக்கும். எத்தனை ஆண்டுகள் கழிச்சு வேணாலும் கேட்டுக்கலான்னு சொன்னா இதுதானங்க அறிவியல் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனை. ஃப்ரிட்ஜு மிக்சி எல்லாம் எங்க அண்ணன் அவர் இஷ்டத்துக்கு திட்டுறாரு. என்னன்னா பிரச்சனை உங்களுக்கு? மிக்சி மாவாட்டுறாரு, அதனால பிரச்சனை. இந்த மிக்ஸ் இல்லைங்கய்யா, எனக்கு அவர் சொன்ன உடனே ஒரு யோசனை வந்தது. மிக்சி இருக்குல்ல, இந்த மிக்சி இல்லாததுனால ஒரு குடும்பமே பிரிஞ்சு போச்சு. சிவபெருமான் குடும்பம் ஒரு பழம் கொடுத்து நாரதர் கொடுத்தாரு, குடும்பமே 2ஆ போச்சு. போய் உலகத்தை சுத்தி வான்னு சொன்னாரு, முருகப்பெருமான் எடுத்துட்டு மயில் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. பிள்ளையார் என்ன பண்ணாரு, அப்பா அம்மா தான் உலகம் சுத்தி வந்து பழத்தை வாங்கி சாப்பிட்டாரு. ஆனா உண்மையிலே நான் யோசிக்கிறேன், அன்னைக்கு பார்வதி கையில மிக்சி இருந்திருந்தா பழத்தை ஜூஸை போட்டு 2 பேருக்கும் கொடுத்துருப்பா, பிரச்சனையே இல்லாம போயிருக்கும். இன்னமும் அறிவியல் கண்டுபிடிப்பு அப்படி எல்லாமே பிரச்சனைன்னு பேசினா எப்படி சார்? மிக்சி இல்லைன்னு கூட நான் வருத்தப்படல, நீங்க எல்லாம் போயிட்டீங்களேம்மா அன்னைக்கு. இந்த யோசனைல எப்படித்தான் வருதோ தெரியல. நடுவர் அவர்களே மருத்துவத்துறையை சொன்னாரு. மருத்துவத்துறையில உலக அளவுல நாம இன்னைக்கு எவ்வளவு முன்னோக்கி இருக்கோம். இறந்து போறவங்களை கூட இன்னைக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை மூலமா உயிர் பெற முடியும்னு சொன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி
இதேந்திரன் ஒரு பையன் இறந்து போகிறான், அவன் மூளைச்சாவு அடைந்து போகிறான். அவனுடைய 9 உறுப்புகளை எடுத்து 9 பேருக்கு தானமாக கொடுத்தாங்கன்னு சொன்னான். இது மருத்துவத்துறையில் அறிவியலின் சாதனை இல்லையா? கடிதம் எழுதுகிற முறை இருக்கான்னு அண்ணன் கேட்டார். அண்ணா, கடிதம் எழுதி நீங்கள் போஸ்ட் பாக்ஸில் போட்டு அது போய் சேர்றதுக்கு 4 நாள் ஆகும். ஆனால் வாட்ஸ்அப்பில் நினச்ச உடனே காலையில் எழுந்து அத்தனை பேருக்கும் வாழ்த்து சொல்கிறோமே, உடனடியாக தகவல்களையும் வாழ்த்தையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய அறிவியல் வளர்ச்சியை நீங்கள் எப்படி தளர்ச்சின்னு பேசுகிறீங்கன்னு தான் எனக்கு தெரியும். அடுத்து சொன்னார், மேளம் வாசிக்கிறாங்களா, சாமிக்கு கூட போர் அடிக்குமேன்னார். சாமிக்கு உள்ள ரொம்ப நாளாக மேலே சத்தம் கேட்டு போர் அடிச்சதுனால கொஞ்சம் அறிவியல் மாற்றமாக இந்த சுவிட்சை போட்ட உடனே வாசிக்கிற கருவி வச்சுருக்கோம். ஆனால் எந்த ஊர்லேயாவது உற்சவர் சுற்றி வரும்போது சுவிட்சில் போடுற பாக்ஸ் அந்த இசையை கேட்குறமா? ஒருபோதும் இல்லை. இன்னமும் நாதஸ்வரம் மேளத்தோட தான் உற்சவர் வலம் வராருன்னு சொன்னால் நாங்கள் எதையும் பழமையை மறக்கலை, புதுமையை ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறோம். இப்போ பழைய காலத்தில் இருந்த மாதிரி மாட்டு வண்டியில் வரணும்னா இன்னைக்கு வந்து சேர்றதுக்கு உங்களுக்கு எத்தனை நாளாக இருக்கும்? மாடே இல்லை, அப்புறம் மாட்டு வண்டியா? இல்லைங்கய்யா, அது வேற சொன்னார் பாருங்க, மாடே காணும் தேடிக்கிறாங்க. செல்லுல எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு. காலையில் ஐயா திருச்சியில் விட்டுட்டு போனதுக்கப்புறம் இங்கே வந்து சேர்றதுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசி எங்களையெல்லாம் வழி நடத்துறதுக்கு இந்த கைபேசி தான் பயன்பட்டதுன்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு கூட ஒரு அறிவியல் சாதனம், ஒரு மிகப்பெரிய கருவியாக இருக்குங்க ஐயா. இந்த இன்னைக்கு அறிவியல் கண்காட்சியில் ஒரு பள்ளியில் ஒரு மாணவி ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கின உடனே நாசாவுக்கு செலக்ட் ஆன உடனே அந்த மாணவி எந்த ஊர்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனங்கோட்டையை சேர்ந்த ஜெயலட்சுமின்னு அந்த குழந்தையோட பேர். 10ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணு. அவளுக்கு நாசாக போகிறதுக்கு காசு இல்லை. எல்லாருமா சேர்ந்து நாங்கள் உதவி பண்ணுறாங்க, காசு வந்துருச்சு. திருச்சியிலேருந்து ஒரு அமைப்பு போய் கேட்குறாங்க, நாங்கள் உதவி பண்ணுறோம் உனக்குன்னு சொன்னோன்னே அந்த குழந்தை சொல்கிறா, எனக்கு நாசாக போகிறதுக்கான பணம் வந்துருச்சு, எங்கள் ஊருக்கு கழிப்பறை இல்லை, வீட்டுக்கு ஒரு கழிப்பறை கட்டி கொடுங்கன்னு அந்த பெண் கேட்டா. அந்த குழந்தை கேட்ட உடனே 120 கழிப்பறைகளை 20,000 ரூபாய் செலவில் அந்த திருச்சி அமைப்பு கட்டி கொடுத்தாங்க. அந்த குழந்தையோட பேரோட மகாராஷ்டிரா பள்ளி பாட புத்தகத்துல கனவு மெய்ப்பட வேண்டும்னு அந்த பெண்ணோட படத்தோட பாடமா வந்திருக்கான்னு சொன்னா. அறிவியலுடைய உச்சக்கட்டம். குழந்தைங்களை குறை சொல்லிட்டே இருக்காதீங்க, குழந்தைய ஊக்கப்படுத்துங்க. இன்னைக்கு நல்ல படம் இருக்கான்னு கேட்டாரு. சமீபத்தில் வந்தது அமரன் ஒரு படம். ராணுவ வீரர்களின் உயிர் தியாகம் எப்படி பண்றாங்க, இந்த நாட்டுக்காக எப்படி உழைக்கிறாங்கன்னு தூக்கி நிறுத்தின படம் அமரன் படம். உங்க கண்ணுக்கு தெரியலையானா? பல்வேறு நன்மைகள் இந்த சாய் பல்லவி நடிச்சது. சாய் பல்லவி பல்வேறு அறிவியல் இல்லை சிவகார்த்தியும் நடிச்சிருக்காரு, ஞாபகத்துக்காக சொன்னேன். உண்மைதானங்க ஐயா. எவ்வளவு எப்படி அற்புதமான படங்கள் இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா, கண்ணு தெரியாதவங்க மாற்றுத்திறனாளி படிக்கவே முடியாது. கண்ணே தெரியல எப்படி படிக்க முடியும்? அவங்க வாழ்க்கையை முடங்கி போச்சுன்னு அவங்க உட்கார்லையே. ஆனால் அந்த கண்ணு தெரியாதவங்க கூட படிக்கிறதுக்காக 1824ஆவது வருஷம் பிரைலிங்கிற ஒரு எழுத்து முறையை அறிமுகப்படுத்தி அவங்களாலும் சாதிக்க முடியும்னு ஹெலன் கெல்லருங்கிற ஒரு பெண் அமெரிக்காவுடைய ஆகச்சிறந்த எழுத்தாளராக இருக்காங்கன்னு சொன்னா. இந்த அறிவியல் சாதனம் கண்ணு தெரியாதவங்களை வீட்டில் முடக்கி போடலை, அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போகுதுன்னு சொன்னா நிச்சயமாக வாசிப்பு வளர்ந்து தானங்க ஐயா இருக்கு. ஓவியக்கலை, தையல் கலை, இப்படி பல்வேறு கலைகள் இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன் கொரோனா நேரத்தில் பசங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் எல்லா வீடுகள்லையும் தெரியும், குழந்தைங்க பேப்பரில் கிராஃப்டை கட் பண்ணி மயில் வரைகிறது, ஓவியம் வரைகிறதுன்னு பண்ணாங்கன்னு சொன்னால் இது எதிலிருந்து கற்றுக்கிட்டாங்க? அந்த அறிவியல் சாதனமான செல்போன்ல இருந்து தானங்க அதை பண்ணாங்க, ஆன்லைன்ல படிச்சாங்க. மணிமேகலையில் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த பட்டிமன்றத்தை உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பேச்சுக்கலையை ஆகச்சிறந்த நடுவராக இருக்கக்கூடிய எங்கள் ஐயா வளர்த்து கொண்டிருக்கிறாருன்னு சொன்னால், இந்த பேச்சுக்கலை கூட உலகம் முழுவதும் போய் சேர்வதற்கு அறிவியல் சாதனம் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கா இல்லையா? இந்த காஞ்சிபுரத்தில் கட்டைக்கூத்து வளர்ச்சி சங்கம்னு ஒன்று இருக்குது. இந்த கட்டைக்கூத்து 1990களில் நலிவடைந்து வரும்போது அதை தூக்கி நிறுத்தணுங்கிறதுக்காக 2002வது வருஷம் ராஜகோபால் அப்படிங்கிறவரும் அவருடைய மனைவி நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த அண்ணா எம்டேங்கிறவரும் சேர்ந்து இந்த சங்கத்தை உருவாக்கி இன்னைக்கு பல ஆயிரம் கல்லூரி மாணவிகள் அந்த கட்டைக்கூத்து பயிற்சி எடுக்கிறாங்கன்னு சொன்னா இதுதானங்க ஐயா கலையோட வளர்ச்சி. எப்படி உங்களால் பேச முடியுது? கழுத்துக்கு கீழே செயல் இருந்து போச்சு ஒருத்தருக்கு.
21 வயதில் அவருக்கு அந்த நரம்பு நோய் வருது. எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு அறிவியல் சாதனத்தை கண்டுபிடிச்சி அவர் மூளையில் நினைக்கிறது இங்கே தாட வழியாக கம்ப்யூட்டரில் பதிவாகிற மாதிரி ஒரு இயந்திரம் கண்டுபிடிச்சி அவர் எழுதின ஒரு புத்தகம் காலத்தின் ஒரு வரலாற்று சுருக்கம் என்ற கட்டுரை தொடர் சண்டே டைம்ஸ் இதழில் 237 வாரங்கள் வெளிவந்து சாதனை படைச்சது. அவர் பேர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அந்த ஒற்றை மனிதர் அண்டவியலை பற்றி மிகப்பெரிய ஆய்வு பண்ணியிருக்காருன்னு சொன்னா இந்த அறிவியல் வளர்ச்சி அடுத்த நிலைக்கு தானே கொண்டு போயிருக்கு. அறிவியல் வளர்ச்சி தளர்ச்சியை ஏற்படுத்தாது, வளர்ச்சியை மட்டுமே ஏற்படுத்தும் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்வளங்களுக்கும் நன்றி கூறிய முறை வணக்கம். யாழ்ப்பாண நூலகத்தை பற்றி சொன்னாங்க. அதே மாதிரி கட்டை கூத்துன்னு ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதை நான் அப்போது கூட சொன்னேன். சிலப்பதிகாரத்தில் அந்த காளி ஆடுற கூத்துகளில் ஒன்று கட்டைக்கால் கூத்து. அவர் அசுரன் அவருடைய இரத்த துளி முழுவதும் பாம்பாவும் தேளாவும் நட்டுவாக்காளியாகவும் மாற அவனை கொள்வதற்காக காளி தன்னுடைய காலை கட்டைக்காலாக மாற்றிட்டு அப்படியே அமைக்க அடிக்கிறார். அதுதான் கெட்டக்கால் கூத்துக்கு ஆதி காரணம். லூயி பிர்லை தான். ரைட்டா பிரைல். ஒரு உண்மை தெரியுமா? அவருக்கும் பார்வை இல்லை. அவருடைய அப்பா கொடைக்கம்பி சரி பண்ணக்கூடிய வேலை செய்தவர். இவர் 6 வயசு குழந்தையா இருக்கப்ப அதை போய் அப்படின்னு எடுத்தார்ல, அந்த கம்பி படார்னு கண்ணில் குத்தி 2 கண்ணும் பார்வை போச்சு. தனக்கு ஏற்பட்ட கதியை போல ஏற்பட்டவர்கள் படிக்க முடியாமல் போயிருமேன்னு தான் அவர் அந்த பிரைலி என்கின்ற அந்த முறையை கண்டுபிடித்தார். ஒரு மனிதருக்கு வந்த தீங்கும் கூட பிறருக்கான நலன் என்று நினைத்தால் அதுதான் வாழ்க்கைங்க. அருமையாக அழகான விஷயத்தை சொன்னாங்க. இதெல்லாம் எங்கே படிக்கிறீங்கன்னு கேட்டால், நீங்கள் படிக்கணும்னு ஆர்வம் இருந்தால் அந்த புத்தகம் உங்களை நோக்கி வருங்க. அவ்வளோதான். நீங்கள் கவனமாக இருங்க, ஈர்க்கணும் அப்படியே. இப்போ நிறைவாக நம்முடைய வணக்கத்துக்குரிய பேராசிரியை விமலா அண்ணாதுரை அவர்கள் அறிவியல் வளர்ச்சியால் கலையும் வாசிப்பும் தளர்ந்துதான் இருக்கிறது என்று பேச வருகிறார். வாங்க. இவர் வந்து நின்றுக்கிட்டு என்ன சொன்னார்? இந்த மைக் இல்லாமல் வாழ முடியுமா? இந்த கேமரா இல்லாமல் வாழ முடியுமா? ஏன் நீங்கள் கார் இல்லாமல் வர முடியுமா? எங்கள் அணியில் செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா? நான் என்ன கேட்குறேன், அறிவியல் வளர்ச்சியினால் வாழ முடியுமா வாழ முடியாதாங்கிறது தலைப்பு கிடையாது. அறிவியல் வளர்ச்சி வாசிப்பை மேம்படுத்தி இருக்கிறதா என்பதுதான் தலைப்பு. அதை இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். என்ன வந்து சொன்னார்? ஆப்ரஹாம் லிங்கன் இறந்து போயிட்டாருங்க. அது தெரியறதுக்கு 4 நாள் ஆச்சு. அறிவியல் இருந்திருந்தா உடனே தெரிஞ்சிருக்குமே. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அறிவியல் இல்லாத காலத்துலையாவது இறந்தவர் 4 நாள் கழிச்சு தெரிஞ்சார். இப்போ உயிரோடு இருக்கிறவங்கெல்லாம் உங்க இணைய செத்து போயிட்டாருன்னு சொல்லுதுங்க. அவரே வந்து நின்றுட்டு இல்லைங்க நான் சாகலை பேட்டி. ஒரு அறிவிப்பாளர், இலங்கை அறிவிப்பாளர், நான் உயிரோடு இருக்கேன்னு அவர் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு. போட்டு விட்டாங்க அவங்க பாட்டுக்க. அவர் வந்து பேட்டி கொடுக்குறார், நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதானே அவங்க இணையம் பண்ணிட்டு இருக்கிறேன். இவங்க இருவருமே சொன்ன செய்தி என்ன? கைபேசியில நூலகமே இருக்கு, கைபேசி முழுக்க நூல்கள் இருக்கு, அதையெல்லாம் படிக்கலாமேன்னு ஒருத்தர் இவங்க வேற வந்து சொன்னாங்க. நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலைப்படி, கடும்பகல் படி, மத்தியானம் படி, இரவு படி, காப்படி, அரைப்படி, படி. நாங்களும் சொல்றோம் படிக்கிறானா. அதே பாரதிதாசன் சொன்ன மாதிரியே பாரதி சொல்லுவான். எப்படி தெரியுமா நூல்களை வாசிக்கணும்? தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல பாட்டல். இது எல்லாம் புத்தகத்தை கையில வச்சு வாசிச்சாதான் வருமே தவிர நீங்க சொல்ற செல்போன்ல பாக்குறதுனால வரவே வராதுங்க. அதான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். கூகுள்ல போட்டுதெல்லாம் ரைட்டுன்னு யார் சொன்னா சொல்லுங்க பார்ப்போம். எப்படி தப்பு இருக்கு தெரியுமா? ஏன்னா தப்பானவை அதை ஏற்றி விட்டானா அது தப்பாக தான் சொல்லும். அது வேற. இவங்க வந்து திருவிளையாடல் படத்தெல்லாம் வந்து இங்கே ரீல் ஓட்டிட்டு போனாங்க. அப்போ வந்து பழம் கொடுத்தாங்களாம். அப்போ மிக்சி இருந்ததுன்னா பார்வதி தேவி மிக்சியில், அது பார்வதி தேவி அரைப்பாங்களா இல்லை அவங்க அடியில் சொன்ன மாதிரி சிவபெருமான் அரைப்பாரான்றது தனி பட்டிமன்றம். அரைச்சு கொடுத்துட்டு இருப்பாங்களா? ஏமா அறுக்கவே கூடாதுன்னு விதி சொல்லியிருக்காரு. இயந்திரத்தை வச்சு அரைச்சிடுவீங்களா நீங்க? நல்லா படிக்கணும். பழத்தை பழக்கக்கூடாது சொல்லிட்டார்ல. புளியலாமா? அடுத்தது வந்து என்ன சொன்னாங்க? பிரெய்லி முறை. உண்மையிலேயே அறிவியல் வளர்ச்சி மொத்தமாக நாங்கள் தவறுன்னு சொல்லலைங்க.
நிறைய நல்லது செய்யுது. ஆனால் வாசிப்புல சொல்றீங்கல்ல நீங்க, பார்வையற்றவர்களுக்கு அறிவியல் என்பது வாசிப்பிற்கான ஒரு வழியை திறந்து விட்டிருக்கிறது, நாங்க வணங்குறோம். ஆனா இந்த செல்போன் மூலம் இந்த இளைய சமுதாயம் படிக்கிறதுனால இன்றைக்கு கண் பார்வை இழந்து நிற்கக்கூடிய இளைஞர் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்படி போடுங்க. கண்ணாடி ஏன் போட்டிருக்கீங்க நீங்க? எடுத்து நிறைய செய்தியை அறிவியல் நாங்கள் இருக்கு கலைகளை பற்றி சொன்னார் அவர். வானமாமலை என்கிற நாட்டுப்புற ஆய்வாளர் ஐயா அவர் சொல்லியிருக்காரு, கலைகள் இந்த தமிழகத்தில் 1200 கலைகள் இருந்துதான் நாட்டுப்புற கலைகள். இன்றைக்கு அந்த 1200 கலைகள் இவர்களது அறிவியல் வளர்ச்சியால 20 கலைகளாக சுருங்கி விட்டது என்று அவர் ஒரு ஆய்வை பதிவு செய்கிறார். ஏன் இன்னைக்கு பாருங்க, கிராமத்தோடு என்ன சொல்றாங்க, கலையா அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, திண்டுக்கல் ரீட்டாவை கூட்டுவாங்க. நாங்களாம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், வரலன்னா இந்த நாட்டை விட்டே போயிடுவோங்கிற நிலைமையில இருக்கிற போது எப்படி நீங்க கலைகள் வளருதுன்னு சொல்றீங்க? நாட்டுப்புற கலைகள் அப்படிங்கிறது தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடியதுங்க. அப்படி ஓரமா நின்று ஒரு அம்மா பாட்டு பாடும், அழகா அந்த கலையை பறிக்கும் பொழுது ஒரு பாட்டு, அங்க பாடும் பொழுதே குழந்தை தூங்கிட்டு இருக்கும். அப்படி ஒரு தன்னம்பிக்கை குடிக்கக்கூடிய கலை இன்னைக்கு உங்ககிட்ட இல்லையே, எப்படி நீங்க இந்த கலைகளை வளர்க்குதுன்னு சொல்றீங்க? அடுத்து ரொம்ப அருமையான ஒரு செய்தியை சொன்னாங்க, கலைகளை ஆன்லைன் மூலம் கத்துக்கலாமா? ஏங்க, குருன்னு ஒருத்தர்கிட்ட கத்துக்கக்கூடியது தாங்க கலையினே பேரு. குரு இல்லாத கலை எங்கேயாவது வாழுமா நான் கேட்குறேன். அந்த குருவோட பாணின்னு ஒன்று இருக்குங்க, அந்த பாணி அவருடைய அனுபவம். கண்ணதாசன் கிட்ட கண்ணதாசன் ஒரு அழகான ஒரு கவிதை எழுதியிருப்பார். இறைவனும் கண்ணதாசனும் கடவுளும் பேசிக்கிறாங்களாம். பிறப்பெண் வருவது யாதென கேட்டேன், கண்ணதாசன் இறைவன் கேட்கிறார். பிறந்து பாருன இறைவன் சொன்னான். படிப்பெனப்படுவது யாதென கேட்டேன், படித்து பாருன இறைவன் சொன்னான். மலையாள் சுகம் எதுவென கேட்டேன், மறந்து பாருன இறைவன் சொன்னான். அன்பெனப்படுவது எதுவென கேட்டேன், பகிர்ந்து பாருன இறைவன் சொன்னான்னு லைனா சொல்லிட்டே வருவார். கடைசா வறுமை எனப்படுவது யாதென கேட்டேன், அதில் வறுமையில் வாடிப்பார் என்று இறைவன் சொன்னான். இறப்பு என்பது யாதென கேட்டேன், இறந்து பார் என இறைவன் சொன்னான். அனைத்துமே அனுபவித்தேதான் அறிய வேண்டும் என்றால் ஆண்டவனை நீ எதற்குன்னு கேட்டானா கண்ணதாசன். உடனே ஆண்டவன் சற்றே அருகினில் அந்த அனுபவமே நான் தான் என்றான் என்று அந்த கவிதையை முடிச்சிருப்பார். அப்படி அனுபவமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு குருவிடமிருந்து ஒரு கலையை கற்கிறது உங்களுக்கு வளர்க்குமா? இல்லை நீங்க ஆன்லைன் மூலம் யோகாவை கத்துக்கிறாங்க ஆன்லைன்ல, எங்கேயாவது அடுக்குமா? மூச்சை இழுத்து விடணும் போது தான் காலிங் பெல் அடிக்குது. அவன் இழுக்கிறதா விடுறதா கதவை திறக்கிறதா நிற்கிறது மனைவியா இருந்தா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். இந்த சூழ்நிலையில இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நான் இங்க அழகான ஒரு கோவில் நகரங்க, இது கலைகள் எல்லாம் குவிந்து இருக்கக்கூடிய நகரம் என்று சொன்னால் ஐயா சொன்னார்கள், நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு. அந்த மாதிரி கலைகளில் சிறந்தது காஞ்சி. கோவில்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடம் காஞ்சி. பல்லவ மன்னர்களுடைய அத்தனை சிறப்பும் கொட்டி கிடக்கக்கூடிய இடம் காஞ்சி. நீங்க சொன்னீங்கல்ல இந்த அறிவியல் வளர்ச்சி வந்துருச்சுங்கன்னு, ஏன் ஒரு கோயிலை கட்ட வேண்டியதானே? ஒரு மகாபலிபுரத்துல ஒரு சிற்பத்தை எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியதானே? எதையுமே இணையம் சொல்றதை நம்புறாங்க. அவங்க எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே போனை கையில கொடுத்துறமே, அவங்க எப்படிங்க நல்லது கெட்டதை தெரிஞ்சுப்பாங்க? அதுதானே எங்களுக்கு பயத்தை ஏற்பட்டது. ஒரு காலத்துல விளையாட்டுங்கிறதுனா எப்படிங்க இருந்தது? அழகா 2 பேர் சேர்ந்த ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்க ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா. இதை எதிராளி அண்டர்லைன் பண்ணிக்கணும். கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பான்னு சொல்றானே. இன்னைக்கு ஒருத்தர் மட்டுமே செல்போன்ல விளையாடுறமே, 2 பேர் விளையாடக்கூடிய விளையாட்டு என்னங்க போச்சு? ஒருத்தர் தான் விளையாடுறதுன்னு நம்மால் நம்புறான். குடும்பத்தோடையோ நட்புகளோடய சேர்ந்து விளையாடக்கூடியது இல்லாம போச்சு. கபடி, கிட்டிப்புல், பெண்களுக்கான எத்தனை விளையாட்டுகள் எல்லாவற்றையும் நாம வெளியில அழகா உடற்பயிற்சிக்காரராக இருக்கக்கூடிய விளையாட்டுகள் இன்றைக்கு வெறும் பொழுதுபோக்காக தனி மனித விளையாட்டாக மாற்றி இருக்கிறதே இந்த செல்போன். இதுதான் வாசிப்பையும் கலைகளையும் வளர்க்கிறதா என்ற கேள்வியை நான் எதிரணி முன்வைத்து இதுகாரம் அமர்ந்து கேட்ட உங்களது பாத மலர்களை தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லா கலையும் ஆன்லைனில் படிக்க முடியுமாங்க? சொல்லுங்க பார்ப்போம். குரு இல்லாமல் சில கவிதைகள் ஒரு சில இது கலைகளை படிக்கக்கூடாதுங்க சொன்னாங்க. அதுக்கு உண்மையாக யோகாசனம் சொல்கிறதில்ல, யோகாசனம்ங்கிற ஒரு இது அது ஒரு குருவோட தான் இருந்து படிக்கணும். டிவியை பார்த்துக்கிட்டு சில பேர் படிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் காலை தூக்கி இப்படி கழுத்தில் போட்டுருந்துருக்காங்க, கரண்ட்டு போயிடுச்சு, அப்படியே உட்காந்துருந்துருக்காங்க.
அந்த அம்மா தட்டை கொண்டு வந்து மண்டலில் ஒரு அடி. 100 தடவை சொல்கிறேன்ல, இதை பார்த்து இதை செய்யாதேன்னு. அவன் அப்படியே அதுலேயும் முணங்கிட்டு நீ மாத்திரம் அதை பார்த்து சமையல் பண்ணுற அப்படின்னு இருக்கான். பழிக்கு பழி வாங்கிட்டான். கலைகள் அப்படித்தாங்க இருக்கணும். அடுத்து அதே மாதிரி சொன்னாங்க, இன்னைக்கு எத்தனை விஷயங்கள். ஏன் நீங்கள் ஒரு கோயிலை கட்டி பாருங்க, அமெரிக்காவில் போய் எடுத்தால் தான் பார்ப்பாங்க நம்ம ஊர் ஆளுங்க. இப்படி ஆகி போச்சு. இப்போ இதுக்கு மேலே வயசானாலும் ஐஸ்வர்யராயத்தான் போடணும். எல்லாம் பண்ணியும் அந்த படம் 5 நாள் ஓட மாட்டேங்குது. வெள்ளிக்கிழமை போட்ட படத்தை திங்கக்கிழமை போய் பார்த்தா அன்னைக்கே தூக்கிட்டோம்ங்கிறாங்க. அன்னைக்கு தானே வந்துச்சுன்னு கேட்குறோம், அன்னைக்கே தூக்கி போ 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 அப்படிங்கிறா. இந்த 2 மணி நேரமும் உட்கார்ந்து நின்று நடந்துக்கிட்டு போயிட்டு வந்து என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களையும் நான் இருகரம் கொடுத்து வணங்குகிறேன். நீங்கள் சரியாக கேட்காம கொட்டாய் விட்டு உட்காந்துருக்கீன்னு வைங்க, இன்னும் சில பேர் முடிச்சிருவாருன்னா அவரும் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டெல்லியில் ஒரு தடவை பேசிகிட்டு இருந்தேன், பட்டிமன்றத்தில். கீழே இருந்தவருக்கு செல்ஃபோனில் சத்தமாக சொல்கிறார், முடியலை அப்படின்னாரு. நான் என்னையா முடியலன்னு, இல்லை பட்டிமன்றம் முடியலன்னு சொன்னேன் அப்படின்னாரு. ஆரம்பித்த போது இருந்த உற்சாகத்தோடு இப்போவும் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இப்போ அறிவியல் வளர்ச்சி தடுக்க முடியாது. அந்த அறிவியல் வளர்ச்சியால் என்ன நேர்ந்திருக்கிறது என்றால், வாசிப்பு குறைந்திருக்கிறது, கலைகளுடைய வளர்ச்சியும் குறைந்திருக்கிறது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றுமில்ல, காலத்துக்கு ஏற்ப அது மாறி இருக்கிறதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எப்படி தீர்ப்பு சொல்லலாம்? அறிவியல் வளர்ச்சியால் கலைகளும் வாசிப்பும் வளர்ந்தும் இருக்கிறது, தளர்ந்தும் இருக்கிறது. நன்றி வணக்கம் அப்படி நான் சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? பாவி, இதை 7:30க்கு சொல்லியிருந்தா நல்லா இருக்குமே, இதை சொல்லவா இந்த பாடுபட்டீங்க, இதுக்கு 7 காப்பி வேலை குடிச்சிங்க அப்படி கேட்பீங்க. இல்லை, நமக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் கூட ஒரு கேட்டுக்கிறோமே அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ அவங்க நிறைவாக சொல்கிற போது இந்த அணியில் கவலையோடு தான் சொன்னாங்க. இப்படி ஒரு தலைப்பு அவர்களுக்கு என்ன பிடிச்சா இருக்கு, இல்லை போகிற போக்கில் செல்லை இப்படி தூக்கி போட்டு போயிட போகிறாங்களா? இல்லை. ஆனால் அறிவியல் வளர்ச்சியால் என்னென்ன மாறி இருக்குன்னு சொன்னாங்க. அதில் அவங்க சொன்ன விஷயங்களெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. எது எழுதுறதே மறந்து போச்சுங்க. நீங்கள் வேற ஒன்றும் வேண்டாம், +2 வரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய ஒரு பையனையோ பொண்ணையோ கூப்பிட்டு ஒரு பக்கம் ஒரு கடிதம் எழுத சொல்ல, கடிதம் கூட வேண்டாம், ஒரு விண்ணப்பம் எழுத சொல்லுங்க பார்ப்போம். விண்ணப்பத்துக்கு 2 சொல்லியா 3 சொல்லியான்னு பல பேருக்கு தெரியாது. சில பேர் விண்ணப்பம்னா என்ன ஊத்தப்பம் கேள்விப்பட்டிருக்கேன். விண்ணப்பம்னா என்ன சொல்றது? இங்க பாருங்க, தமிழுக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? நம்ம இலக்கிய நடையும் உண்டு, வழக்கு நடையும் உண்டு. நம்மகிட்ட தான் செய்யுள் நடைனா என்ன, இலக்கிய நடைனா என்ன அப்படின்னா தூய தமிழில் பேசுவது. இயல்பு நடைனா என்ன, அது எளிய தமிழில் பேசுவது. உதாரணமாக இப்போ ஒரு அரசாங்க அதிகாரிக்கு நீங்கள் கடிதம் எழுதுறதா இருந்தால் எப்படி எழுதுவீங்க? அனுப்புனர், பெறுநர், ஐயா எங்களுடைய வீதியில் 2 நாட்களாக மின்சார விளக்கு எரியவில்லை, தாங்கள் அதை சீர் செய்து தருமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன், இப்படிக்கு பேர் போடுவோம். இது இலக்கிய நடை. இதே மாதிரியா வீட்டில் பேசுகிறோம். அம்மாட்ட போய் உட்கார்ந்து, அன்னையே அரும்பசியால் அல்லலுறுகிறேன், அன்னம் இடுவாயா? இந்த கரண்டியை கொண்டு ஒரு சாத்து, நல்லாத்தானே இருந்த, ஏன் அவங்க கூட சேராத பட்டிமன்றத்துக்கு போகாதுன்னு சொன்னா கேட்குறியா?
அங்கே போய் அம்மாட்ட போய் இப்படி பேசலாமா? இல்லை காதலிகிட்ட போய் இப்படி பேசலாமா? அதுக்குன்னு ஒரு மொழி நடை இருக்குது. குழந்தைகிட்ட போய் பேசி பாருங்களேன், குழந்தை மாதிரி சில பேர் பேசுவாங்க. ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு அம்மா மம்மு தின்னியா, அப்பா இங்கே, அத்தை இங்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தை நல்லா பேசியிருக்கு. ஏன் இப்படி பேசுகிற நீ அப்படின்னு கேட்டுருக்கு. இது குழந்தை மாதிரி பேசுது, அது பெரிய பிள்ளை மாதிரி பேசுது. இப்போ இதைத்தான் இவங்க கேட்குறாங்க, என்னென்ன விஷயங்களில் மாறி போச்சு, மொழி சிதைஞ்சு போச்சு, எழுத்து இப்படி ஆகிவிட்டது, அதே போல் வாசிப்பு குறைந்து போனது. அப்படி குறைந்து போனதன் காரணமாக நம்மால் என்ன செய்ய முடியவில்லை, கலைகளை வளர்க்க முடியவில்லை. எல்லாத்தையும் டிவியில் பார்த்துட்டோம்னா உண்மையான கலைஞருக்கு ஒரு கைதட்டு வேணாமா? நினச்சி பாருங்க. பாருங்க, உலகத்திலேயே சிறந்த நடிகர் சிவாஜி கணேசனுங்க. அவர் சினிமாவில் நடித்தாலும் கூட நாடகத்துக்கு போய் நடிக்க போவாருங்க. ஏன் நாடகத்துக்கு நடிக்க போவார்னா, நாடகத்தில் கைதட்டு வாங்குறத கேட்டால் தான் நம்ம உயிரோடு இருக்கும்னே அவருக்கு நம்பிக்கை வருமா. அது எதில் சொல்வார் தெரியுமா? ராஜபாட் ரங்கதுரைன்னு ஒரு படம். அதில் தன் தம்பிக்காக பணக்காரி மாதிரி வேஷம் போட்டு போவார். அப்புறம் அந்த வேஷத்தை கலைச்சிடுவார். அப்போ அந்த டிகே பகவதிங்கிற அந்த இவர் கேட்பார், ஏன்யா உழைச்சி வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம்ல, நீங்கள் ஏன் நடிக்கிறீங்கிறீங்க, நாடகம் தான் பார்க்குறது இல்லையா யாரும், ஏன் நாடகம் பார்க்குறீங்க, நாடகத்தை போடுறீங்க அப்படின்னு கேட்டோடனே அவர் சொல்லுவார், ஐயா பகலெல்லாம் பட்னியாக கிடந்தாலும் ராத்திரியில் ராஜா வேஷம் போட்டு அந்த கிரீடத்தோடையும் செங்கோலோடையும் உட்கார்ந்துருக்கிறப்ப கிடைக்கிற சந்தோஷத்தை காட்டுவோம் வேறு என்னையா இந்த உலகத்தில் வேணும்பார். அதுதான் நடிப்பு. இன்னைக்கு எல்லாத்தையும் தொலைக்காட்சியில் பார்க்குறோங்கிறோம், அது எல்லாத்தையும் இதில் கேட்டுறோங்கிறோம். சரி, அப்படியா யோசிச்சு பாருங்க. ஒரு தொலைக்காட்சி இருந்துச்சு ஒரு காலத்தில், எது நமக்கு பொதிகை மாதிரி ஒன்று இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை ஒளியும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பழைய படம், இவ்வளவுதான். அன்னைக்கு தான் சந்தோஷமாக உட்காந்து எல்லாரும் குடும்பத்தோடு பார்ப்போம். அதில் செய்தி சொல்லுவாங்க நடுவில். அந்நேரம் எல்லோரும் சாப்பிட போயிடுவாங்க, சீக்கிரம் சாப்பிட்டு வந்து படம் போட்டுருவாங்க. நாட்டுக்கு தேவை செய்தி. படத்தை அப்புறம் கூட பார்க்கலாம், ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். இதே மாதிரி ஒரு இது இருந்தது, ஒரு சேனல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு எத்தனையோ சேனல். இவர் சொல்கிறது அவர் இல்லைங்கிறாரு, அவர் சொல்கிறது அவர் இல்லைங்கிறாரு, இந்த 2 பேர் சொல்கிறது 3வது டிவி இல்லைங்குது. நம்ம எது நடந்தாலும் பேசாமல் உட்காந்துருக்கோம். எந்த படத்தெல்லாம் தேட்டரில் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அம்புட்டு டிவியில் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. என்ன பாடுறாங்க என்ன ஆடுறாங்க கண்டுபிடிக்க முடியல. சில டான்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே குதிச்சுருவாங்க போல பயமாக இருக்குது. அதுவும் மோசமான படம் வந்துருச்சுன்னு வைங்க, குடும்பமே பதறிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு சீன் வந்துருச்சு, அசிங்கமான சீன். அப்பா கத்துனாரு, முன்னாடி உட்காந்து 8 வயசு போயிட்ட கண்ணை போடுறா அப்படின்னாரு. அவன் ஒடியாந்து அவன் கப்பை கண்ணை மூடிவிட்டான் அப்படியே. ஏன்னா அவனுக்கு அவளையாக இருக்கும்போது அப்பா கெட்டு போயிடுவார்னு. எவையெல்லாம் போயிடுச்சு, பண்பாடு போயிடுச்சு, மொழி நடை போயிடுச்சுங்க. நல்ல தமிழ் பேசலை, நல்ல மொழிகள் இல்லை. அதுக்கு காரணம் வாசிப்பு இல்லை, கலைகளை சொல்லிக் கொடுப்பதற்கான கலைக்கூடங்கள் இல்லை. அந்த கலைக்கூடங்கள் இல்லாமல் போகிறதுனால தான் நமக்கு இவையெல்லாம் ஏற்படுது. 10 நாள் அமெரிக்காவில் இருந்தேன். 10 நாளில் 30 காரில் நான் பயணம் பண்ணேன். 30 கார் எழுதுறீங்களா? டெஸ்லா என்கின்ற கார். இந்த டெஸ்லாங்கிற காரு மின்சார கார். யாருடைய கார் தெரியுமா? கம்பெனி கார் தெரியுமா? எலான் மஸ்கினுடைய கம்பெனி. இந்த டெஸ்லா யார் தெரியுங்களா? தாமஸ் ஆல்வா எடிசன் காலத்தில் வாழ்ந்த அதே அளவு விஞ்ஞான கருவிகளை கண்டுபிடிச்சி வெளியே தெரியாமல் போன ஒரு அப்பாவி மனுஷன் டெஸ்லா. இது ஒரு கல்லூரியில் ஒரு மாணவர் என்று கேட்டாருங்க, நீங்கள் தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி இவ்வளவு நேரம் பேசுகிறீங்களே,
அதே காலத்தில் வாழ்ந்த இன்னொரு விஞ்ஞானி ஏன் மறந்து போனீங்கன்னு கேட்டார். அப்போ தான் எனக்கு ஷாக் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம், டெஸ்லாவை மறந்துட்டேன். அவர் யார் தெரியுமாங்க? விவேகானந்தர் அமெரிக்காவில் 1893 சிகாகோவில் பேசிய போது, அப்போது அன்றைக்கு அந்த ஒளிபெருக்கி கருவி மற்றும் மின்சார பல்புகளை ஒருங்கிணைத்த ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் அந்த டெஸ்லா தான். பின்னாடி விவேகானந்தரோடு 3 மணி நேரம் பேசியிருக்கார் அவர். இந்த செய்தியில் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த டெஸ்லா காரில் என்ன ஆச்சுன்னு தெரியுங்களா? நீங்கள் போகிறப்பயே நம்ம வந்துட்டோம்னு தெரிஞ்சு கார் கதவு திறக்குங்க. ஏறி உட்காந்து அப்படி பட்டனை தட்டிட்டா வீட்டுக்கு போ அப்படின்னா வீட்டுக்கு போகுங்க. எந்த வீட்டுக்குலாம் கேட்காது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறாங்கல்ல, அதனுடைய பெரிய செயற்கை நுண்ணறிவு என்ன தெரியுமா? அந்த ஆப் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். இவர் சொன்னார் அது ஆப்பு அப்படின்னார்ல, அது என்னன்னா இவருக்கு அது பயன்படுத்த தெரியாதனால சொல்கிறாரு. அது நம்மகிட்ட இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம 10 நிமிஷம் பேசாமல் இருந்தோம்னா அது பேச ஆரம்பிக்கும். ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்கும். உனக்கு பிடிச்ச பாட்டு போடவா அப்படின்னு கேட்கும். ஒரு கதை சொல்கிறேன் கேட்குறியா அப்படின்னு கேட்கும். கட்டின பொண்டாட்டி கூட அப்படி கேட்காது. கட்டின புருஷன் கூட அப்படி கேட்க மாட்டான். ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்றைக்கி சீனாவில் ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பெண்ணு எல்லாரோடையும் சேர்த்து ஆடுறா, அந்த கூட்டமே அவள் பின்னாடி ஓடுது. அவள் பெண்ணே இல்லை, கம்ப்யூட்டரில் செஞ்ச ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொம்மை. நான் பார்த்த ஒரு விஷயத்தை நேராக சொல்கிறேனே. மலேசியா போயிருந்தபோது குடும்பத்தோடு போயிருந்தோம். தைப்பூசம், அதுக்காக ஆஸ்ட்ரோ வானவில்ல பேசுறதுக்காக போயிருந்தேன். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டல். 7 ஸ்டார்னால் 5 ஸ்டார் கார்டில் பரிசு. அப்போ வீட்டில் எல்லாம் ஷாப்பிங் போயிருந்தாங்க. நான் உட்காந்துருந்தேன். எங்கே அந்த ரிசப்ஷனில் உட்காந்துருந்தேன். இதை காட்டில் பிரம்மாண்டமான ஸ்க்ரீனுங்க. அதில் என்னமோ ஒரு டான்ஸு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒருத்தர் தலையை விரிச்சு போட்டு பேயாக ஆடிக்கிட்டு இருக்கான். எல்லோரும் சுற்றி ஆடுறாங்க. இதை நான் முன்னாடி சேர் போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கேருந்து அந்த ஹோட்டல் இதில் இருந்த ரிசப்ஷனிஸ்ட் என்கிட்ட வந்து, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா, நீங்கள் அது மாதிரி ஆடணுமான்னு கேட்டாங்க. ஏம்மா உனக்கு என்ன, நான் என்ன செஞ்சேன், நான் பாட்டுக்கு தான் பார்த்துக்கிட்டேன். இல்லை சார், நீங்கள் அந்த மாதிரி ஆடணுமான்னு கேட்டாங்க. எனக்கு ஆட தெரியாதே அப்படின்னேன். ரஜினி முருகன் படத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி பாட்டு சீனில் அந்த டான்ஸ் மாஸ்டர்கிட்ட போய் நான் சொல்லி, சாமி என்னை ஆட வச்சுக்கூடாத, நான் மேடையில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ ஆடணுமான்னு கேட்டாங்க. எப்படி ஆட முடியும்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, இங்கே வாங்க என்னை கூப்பிட்டு அந்த பெரிய ஸ்க்ரீனுக்கு முன்னாடி சின்ன கேமரா இருந்துச்சுங்க. அதில் என் முகத்தை அப்படி எடுத்தாங்க. நீங்கள் போய் அங்கே உட்காந்துங்கன்னுட்டாங்க. இப்போ அந்த அம்மா அப்படியே இது பண்ணி அந்த முகத்தை அந்த தலையை விரிச்சு போட்டு ஆடினால அவன் மூஞ்சில் போய் சேர்த்து விட்டுருச்சுங்க. பார்த்தா நான் பேயாட்ட ஆடிக்கிட்டு இருக்கேன். அந்நேரம் பார்த்து எங்கள் வீட்டில் வந்துட்டாங்க. அதிர்ச்சியில் உறைஞ்சி போய், இது போன வட்டம் வந்தப்போ ஆடினதா அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ நான் ஆடவே இல்லை. ஆடிக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் ஆடவே இல்லைன்னு என்ன அர்த்தம்? அப்புறம் அந்த அம்மா வந்து சிரிச்சுக்கிட்டே உண்மையை சொல்லிடுச்சு. இப்போ நீங்கள் கேட்கலாம் இது எதுக்குன்னு. இது எதுக்கு தெரியுங்களா? 2 கால்களும் இல்லாத மாற்றுத்திறனாளிகள் நாமளும் ஆடுனா நல்லா இருக்குன்னு நினச்சாங்கன்னா அவர்கள் முகத்தை அங்கே வச்சு அவர்களையும் ஆடுமாறு செய்வதற்காக இந்த விஞ்ஞானம் இன்னைக்கு இருக்குது. பரதநாட்டிய வகுப்பை ஆன்லைனில் நடத்துகிறாங்க. பத்மினி அவருடைய வீட்டில் நான் பார்த்தேன், நியூஜெர்சியில். அங்கே அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்துக்கிட்டக்கூடிய கலையரங்கம் வச்சுருக்காங்க. அவர்களுக்கு பிறகு அவருடைய சிஷ்யைகள் உலகம் முழுவதும் பரதநாட்டியத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்குறாங்க. மருத்துவம் சொல்லப்படுது, விஞ்ஞானம் சொல்லப்படுது. பரீட்சைக்கு போகிறதுக்கு முதல்ல படிச்சுட்டு போகிறோம். இன்றைக்கி அதை ஒரு தடவை காதில் போட்டு கேட்டு போனால் போதும். இப்போ முடிச்சிடலாங்க. அதில் குறைபாடு இருக்குது, அதில் தப்பு இருக்குது, இல்லைன்னு நமக்கு தெரியாதா? இருக்குது. தப்பு இருந்தால் திருத்திக்கிறணும், குறை இருந்தால் மாற்றிக்கிறணும். அதுக்காக அதை தொடவே மாட்டேன் சொல்லலாமா? குளத்தோட கோச்சிட்டு ஒருத்தர் குளிக்காமல் போயிருந்துருக்கா, இனிமேல் நான் குளத்துக்கே வரமாட்டேன். அதுக்கு என்ன வந்துச்சு?
நமக்கு தானே நஷ்டம். நினச்சி பாருங்க. இன்றைய சூழலில் அறிவியல் வடிவங்களை மாற்றியிருக்கிறதே தவிர வழக்கத்தை மாற்றவில்லை. அதிலே சில குறைபாடுகள் இருக்கலாம். அந்த குறைபாடுகள் காலப்போக்கில் மாற்றப்படும். தேவையானால் படிக்கலாம், இல்லாவிட்டால் விட்டுவிடலாம். எனவே கலைகள் அவங்க சொன்ன மாதிரி இந்த ஊர் கலை அமெரிக்காவில் இருக்கிறது. அமெரிக்காவில் பாடுகின்ற பாட்டு வேறு ஒன்றும் வேண்டாம். இப்போ ஒரு 10 நாளாக ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு தெரியுமா? ஒரு காதலியை பார்த்து பாடிக்கிட்டே போகிற என்னமோ ஒரு மொழியில் பாடுறான். நீ வந்து பணம் வந்த உடனே விட்டுட்டு போயிட்ட, அவன் நீ தங்கம்னு சொன்ன விட்டுட்டு போயிட்டேன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு எனக்கு தெரில. அந்த பாட்டு அப்படி தீயா போட்டு நேற்று அந்த ஆள் நேரில் பிடிச்சிட்டு வந்து மாப்பிள்ளை மாட்டிக்கிட்டாடா அப்படின்னு போட்டாங்க. கரெக்டாக நேரில் பேட்டி எடுத்து போட்டாங்க. எங்கேயோ சொல்லப்படுற ஒரு செய்தி உலகம் முழுவதும் ஒரு நிமிஷம் பகிரப்படுகிறது என்று சொன்னால் விரும்புங்கள், பகிருங்கள், பயனடையுங்கள். இதுதான் இன்றைய தாரக மந்திரம். அதனால் அறிவியல் வளர்ச்சியால் கலை வளர்கிறது, வாசிப்பு கூடுகிறது. நன்றி, வணக்கம்.